வணக்கம். புவனா மீடியாங்கிற யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய குறும்படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், டெலிசீரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. கண்டதை சொல்லுகிறேங்கிற தலைப்பு மூலமாக சமூக விழிப்புணர்வுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் நான் ஃபேஸ் பண்ணது உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தான் நான் அதில் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இப்போ அடுத்த ஒரு டாபிக் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும் போது எனக்கு பல பேர் நிறைய விஷயங்கள் என்னை கேட்ட கேள்விகள் அமெரிக்க வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு பல பேருக்கு கனவாக இருக்கிற அமெரிக்க நாட்டில் போய் வாழணும், அந்த அங்கே இருக்கிற ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15-16 தடவைக்கு மேலே நான் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்கேன், அங்கே தங்கியிருக்கேன். அங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் பற்றி நிறையா தெரிஞ்சுன்னு இருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ, முதலாக போய் அமெரிக்கா நாட்டில் லேண்ட் ஆகும்போது என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணலாம் எந்த வாழ்க்கை நல்லா இருக்குது, எந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத பற்றி. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக நான் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று என்னுடைய ஒரு அயல்நாட்டு அனுபவங்கள், புத்தகங்கள் எழுதுறதுக்கெல்லாம் எனக்கு இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி அமெரிக்க நாட்டில் நிறைய எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் இருந்ததுனால இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச 500 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் விட நம்பர் 1 அமெரிக்கா அதுவே தன்னை நினைச்சுக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்குது. அதான் மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் சொன்ன மாதிரி கிரேட் எகெயின். ஸோ அப்போ கிரேட்டாக இருந்தது, எல்லாருக்கும் அது ஒரு கனவாக இருந்தது. பல பேர் இன்றைக்கி நடுவில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவில் ஒரு சுதந்திர இது இல்லை, என்றைக்கு வந்தாலும் ஒரு கன் ஷூட் அதிகமாக இருக்குது, அமைதியான நாடு இல்லை, அங்கேயும் நிறையா வேலைவாய்ப்பின்மை இருக்குது, நிறையா சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ அவ்வளோ சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கிழை நாடுகளுக்கும் போய் ஷிஃப்ட் ஆகிடணும்னு நினைக்கிற ஒரு கும்பலும் இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் H1 இருக்கிற பல இளைஞர்களும் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்டுக்காக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர they don't want to go back to India. I don't know why. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சுதந்திர உணர்வும் சில விஷயங்களும் அவங்கள அப்படியே அமெரிக்க வாழ்க்கையை கேட்ச் பண்ணிடுறது. ஸோ இது மூலமாக உறவுகள், சொந்தங்கள், நம்ம ஊரில் ரசித்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மனசுக்குள்ளே பிடிச்சா கூட அவங்களுக்கு இந்த ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. அப்படி என்னதான் இருக்குது இந்த அமெரிக்காவில் பார்க்கலாம். வரப்போகிற எபிசோட்ஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோட்ஸில் எப்படி போகணும், விசா வழிமுறைகளை பற்றியும் எந்தெந்த மாதிரி வழியில் போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.